ஸோ இந்த மாதிரி 2 or more percentage, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா x plus y plus xy by 100. நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுல எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ், ஒய் அப்படிங்கிறது ரெண்டாவது கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ். இப்போ இங்கே 10% உயர்த்தப்படுகிறது, இன்க்ரீஸ்டு பை 10%, தென் 5% தள்ளுபடி, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த 10%ஐயும் 5%ஐயும் இங்கே எடுக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு இன்க்ரீஸ்டு உயர்த்தப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இதுவே டிக்ரீஸ்டு, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும், டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஐடியா சொல்லிட்டேன். சரிங்களா? இதை ஹோம்ஒர்க் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. சரிங்களா?